ஹஸ்பண்டா எனக்கு கிடைச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இருப்பாங்களா இந்த டைம் பார்த்து அந்த ஃபியான்ஸ் இருக்கலாம் ஹீரோயின் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். ஹீரோயின் அவர்கிட்ட பேசவே பிடிக்காது. அதனால அவரும் கொஞ்சம் அங்கிருந்து போயிடுவார். அந்த டைம் பார்த்து அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு இருக்குல்ல, அது வேக வேகமாக வந்து என்ன பண்ணும், குப்பையெல்லாம் கொண்டு வந்து ஹீரோயின் மேலே கொட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே கொட்ட வந்துடும். உடனே இந்த ஃபியான்ஸ் என்ன பண்ணுவார், ஹீரோயின் அப்படியே காப்பாற்றி அந்த குப்பை மேலே படாமல் அவங்கள கையை பிடிச்சி இப்படி இழுத்துருவாரு. இதை தூரத்துலேருந்து பார்த்த ஹீரோ வந்துட்டு ரிட்டர்ன் வந்துருவார். ஸோ இப்போ எல்லாரும் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குது, அதாவது அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ஃபியான்சி கிட்ட என்ன கேட்கும் அப்படின்னா வந்துட்டு, ஆல்ரெடி உனக்கு அவ்வளோதான் என்கேஜ் பண்ணி வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் தான் லவ் பண்ண ஆரம்பிச்சோல்ல, திரும்ப எதுக்காக வந்துட்டு நீ திரும்ப அவளுக்காக வந்து 5 மில்லியன் கொடுத்து அவளை உன்கிட்ட வேணும்னு சொல்லிட்டு நீ அந்த பிளான்லாம் பண்ணது இதுக்கு தெரிஞ்சு போச்சு. நீ என்னதான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் கூட பழகிட்டு இருந்த, திரும்ப எதுக்காக நீ அவளுக்காக மாறின, உன்னை வந்து அவள் தானே மயக்கி இந்த மாதிரிலாம் பண்ண வச்சு, அவள் வந்து ரொம்ப மோசமானவ, அவளுக்கு எந்த ஆம்பளைங்களையும் விட்டு பழக்கமே கிடையாது அப்படி இப்படி இது பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருமா. உடனே வந்து அவர் கோவமாக திட்டுவார், உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, ஆரம்பத்துலேருந்து எனக்கு ஒன்று அந்த அவளுக்கு பிடிக்கல அப்படி இப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டே இருப்பார். இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோ என்ன பண்ணுவார், வேக வேகமாக வந்துட்டு ஹீரோனை தான் பக்கம் பிடிச்சி வச்சுப்பாரு. வச்சுட்டதுக்கப்புறம் அங்கே கூட்டம் கூடிரும். இப்போ ஸ்டெப் மதராக வந்துடும். வந்த உடனே ஹீரோனை மட்டும் மேலே பேச ஆரம்பிச்சிருவாங்க. பாரு இவ எப்படிப்பட்டவளாக இருந்தால் ஒருத்திக்காக இத்தனை பேர் அடிச்சுக்கிறாங்க, என் பொண்ணு இவளால் பாதிக்கப்பட்டான்னு சொல்லவும் அங்கே சுற்றி நிற்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோன் இருந்தால் இவ்வளோ மோசமாக இருக்கக்கூடாது, அந்த பொண்ணு இவ்வளோ பாதிக்கப்பட அப்படின்னு பேசும்போது ஹீரோக்கு கோவம் வந்துடும். யாரை மயக்கினது, யார் என்ன இதுன்னு சொல்லிட்டு அவர் எல்லா ப்ரூஃபையும் வந்துட்டு அப்படியே அந்த ஆடியோ ரெக்கார்ட் மாதிரி காட்டிடுவாரா. அதோட இவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும். வந்திருப்பாங்க, நான் அவங்க அம்மா கூட அவங்க பார்க்க மாட்டாங்க, அப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கிளம்பும் போது, நம்ம ஹாஸ்பிட்டல் உள்ள போவே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. இன்னொரு நாளைக்கு நம்ம போய்க்கலாம், வா போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காரில் ஏற்றி உட்கார வச்சுட்டு, ஒரு நிமிஷம் நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே போவார். ஹீரோயின் காரில் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. வந்தவர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கோல்டு காஃபி ஒரு வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஹீரோயின் கிட்ட நல்ல விதமாகவே பேசுவார். அப்போ அந்த காஃபி கொடுத்தோன்னே இப்போ நான் ஓகே தான்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அவங்க மனசு ஏதோ கஷ்டப்பட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு, நீ எதை நினச்சி கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன், நான் உன்னை நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோனுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கும். 2 பேரும் திரும்ப ரொமான்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ போனதோட அந்த எக்ஸ்பியான்ஸ் இருக்கார்ல, அவர் அந்த பொண்ணு பயங்கரமாக திட்டுவார். உன்னால தான் எனக்கு போகிற இடத்துலலாம் அவமானமாக இருக்குது, இதனாலேயே எனக்கு உனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வருவார். அப்புறம் அவங்க அம்மாவை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ என்ன சொல்வார், இன்றைக்கி நைட் வரைக்கும் இங்கே ஸ்டே பண்ணுறதா ஆசைப்படுவில்லை, அதனால ஸ்டே பண்ணிட்டு நைட் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு போவார். ஹீரோனும் அவங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நைட் வந்து ஹீரோ கூட்டிகிட்டு போவார். அப்புறம் பார்த்தோன்னா ஹீரோ என்ன சொல்வார்னா, நம்ம இப்படியே இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்கும், ஸோ நம்ம வந்துட்டு ஏதாவது ரூம் புக் பண்ணி அப்படியே வெளியே சுற்றி பார்க்குறது, அந்த மாதிரி ட்ரிப் ஏதாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு ஒரு ரூம் புக் பண்ணி அவங்க 2 பேரும் அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட அந்த ஜாலியாக இருக்கும்ல, அந்த மாதிரி லைஃப் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ வெளியே பார்த்தா ஒரே சத்தமாக இருக்கும். என்னடா அதுன்னு கதவு திறந்துட்டு வந்து பார்க்கும்போது அதே ஹோட்டலில் வந்துட்டு அந்த எக்ஸ்பியான்சி பொண்ணும் அந்த பொண்ணு இருக்குல்ல, அவங்க 2 பேரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும். ஹீரோனுக்கு ஒன்றும் புரியாது, என்னடா இது நம்ம போகிற இடத்துல இவங்களும் வந்துட்டு இருக்காங்க, இங்கே என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு ஹீரோ சொல்வார். அங்கே உன்னை என்னென்னலாம் சொன்னாங்களோ அதெல்லாம் அவங்க லைஃப்பில் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்வார். இப்போ அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு இருக்குல்ல, அது என்ன வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்துட்டு வேற ஒருத்தர், அதுவும் ரொம்ப ஏஜ்டான ஒருத்தர் கூட வந்துட்டு ஸ்டே பண்ணியிருக்கோம். அதை வந்துட்டு பிரச்சனையாக்குவார். அந்த எக்ஸ்பியான்ஸ் இருக்கார், அவர் வந்துட்டு பண்ணுவார், உன்னோட கேரக்டரே இப்படி தானா, நீ இப்படி தான் பழகுவியா பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பார். இந்த ஃபியான்ஸ் அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். 2 பேரையும் வச்சு நல்லா அந்த ஃபியான்ஸ் இருக்கால எக்ஸ்பியான்ஸ் அவர் கேட்டுகிட்டே இருப்பார். ஹீரோவும் இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்கு பதில் பேசி அவங்க இன்னும் கொஞ்சம் வெறியேற்றிட்டே இருப்பார். அப்போ தான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. ஹீரோ வந்து பேசும்போதெல்லாம் ஹீரோயின் மேலே அப்படியே கை போட்டுகிட்டே பேசுவார். இப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு இந்த மாப்பிள்ளையை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, அப்போ அந்த ஸ்டெப் மதரும் அந்த பொண்ணு சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயினோட ரூமில் வந்துட்டு வேற ஒரு வயசானவர் வந்துட்டு போன மாதிரி அவங்களுக்கே தெரியாமல் செட் பண்ணி விட்டுருப்பாங்க. மறுநாள் காலையில் அந்த ஃபியான்சி வந்து பார்க்கும்போது அந்த வயசானவர் அந்த இடத்துல இருக்கும்போது அவருக்கு சரியான கோவம் வந்துடும். என்ன என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு இன்னொருத்த கூட ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோனை படார்னு அரைஞ்சிருவாரு. இந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஹீரோனோட அப்பா வேற அங்கே வந்துருவாரா. அவர் இவர் சொல்கிறத உண்மை நினச்சிப்பாரு. இந்த வேலையை செஞ்சதே அந்த ஸ்டெப் மதரும் அந்த பொண்ணும் தான். ஹீரோனுக்கு இது தெரியாது. இப்போ ஹீரோனும் அவங்க அம்மாவும் இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்பாவும் சரி அதை நம்பவே மாட்டாங்க. ஹீரோனை அடித்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. ஹீரோனுக்கா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எல்லாத்தையும் இப்போ ஹீரோ சொல்லி காட்டுவார். நீ அன்னைக்கு செய்யாத விஷயம், அதாவது நடக்காத விஷயத்த எப்படியெல்லாம் ஒரு இதாக பண்ணீங்க, அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கே அந்த விஷயம் தன்னால் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அவரோட பிரச்சனை நம்மளுக்கு தேவையில்லவா, நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே அவங்க 2 பேரும் அவங்க லைஃப் என்ஜாய் பண்ண போவாங்களா. இதுக்கு 3க்கும் திரும்ப கோவம் வந்துடும். ஃபியான்ஸ் வந்து இதுங்களோட சேர மாட்டார். அவர் தனியாக மூச்சு வாங்கிட்டு கோவப்பட்டு இருப்பார் ஹீரோ மேலே. இது 2ம் வந்துட்டு அவர் ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு வந்து அவரோட ஃப்ரெண்டு ரொம்ப ஓவராக பண்ணுறாங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் வந்து சாப்பிட்றதுக்காக வருவாங்களா. அப்போ ஹீரோன்னு கேட்பாங்க, எப்படி என்னோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நம்ம இன்ட்ரெஸ்ட் இருந்தது வச்சுக்கோங்க, அவங்கள பற்றி எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுப்போம், அப்படி தான் இது, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, எனக்கு உன்னையும் பிடிக்கும், உங்கள் அம்மா மேலே எனக்கு
எனக்கு நிறைய மரியாதை இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோனுக்கு அதை அதான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. ஹீரோன் என்ன நினைப்பாங்க, அதை இவன் சொல்ல வேண்டியதே இல்லை, நான் அதை நல்லா ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அது 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. இப்போ அவனை பற்றி என்ன நினைக்கிறேன்னு ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் கூட எனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குதுன்னு பேசினாங்களே, அதை கூட நினச்சா கூட இப்போ எனக்கு ஒரு மாதிரி அதை கூட நடந்திருக்காமல் இருக்கிறத நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன். சந்தோஷம் தான் படுறேன். எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல. நல்ல வேளை அந்த கல்யாணம் நின்று போனதில் இப்போ எனக்கு ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோன் சொல்லுவாங்க. அவனே ஹீரோ வந்து திரும்பவும் ஹீரோனுக்கு ஆறுதலாகவே பேசுவார். ஆஃபீஸ்க்கு வருவார். அவர் தான் CEO அந்த ஆஃபீஸ்க்கே. ஆனால் வந்துட்டு அங்கே ஒரு பொண்ணை தான் வந்துட்டு மேனேஜர் மாதிரி கேட்டகரியில் போட்டு வச்சிருப்பாரு. ஹீரோயின் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணினது வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதுவும் ஆன்லைனில் தான் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கே விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ ஹீரோட ஆஃபீஸில் வந்துட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு வந்து ஹீரோயினை சுத்தமாக பிடிக்காது. அந்த மேனேஜர் கேட்டகரியில் இருக்க பொண்ணுக்கு வந்து ஹீரோயின் மேலே ஒரு மாதிரி பொறாமையாக தான் இருக்கும். அதனால அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அப்படி இருக்கா இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஆஃபீஸில் எல்லாத்தையும் வச்சு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வார், அவங்க வந்து இங்கே தான் வேலை பார்ப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி கோவமாயிடும். நான் எடுக்கிற முடிவுகள் வந்து இப்படியா அப்படின்ற மாதிரி அது ஹீரோ கிட்ட வம்பு பண்ணும். ஏன்னா அதுக்கு பர்சனலாக அந்த ஹீரோ வந்து பிடிச்சிருக்கும். அந்த பொண்ணுக்கு அந்த மேனேஜராக இருக்க பொண்ணுக்கு வந்து ஹீரோவை பிடிச்சிருக்கிறது ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அவர் என்ன சொல்வார்னா, இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை, உங்கள் வேலைங்களை மட்டும் பாருங்க அப்படின்ன உடனே என்னோட வேலையை தான் நான் பார்க்குறேன், அப்படி தான் நான் தப்பு பண்ணேன்னா நான் ரிசைன் பண்ணிட்டே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அது ரொம்ப திமிராகவும் பேசிட்டு அங்கேருந்து போயிடும். இப்போ ஹீரோ வந்து ஹீரோனுக்கு கால் பண்ணுவாரா. ஹீரோன் வந்து அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க. என்னாச்சு அன்றைக்கி இன்டர்வியூ போனியே, அதை பற்றி எதுவுமே சொல்லுன்னு கேட்கும்போது, இன்டர்வியூ வந்து ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணேன். அந்த மேனேஜர் லேடிக்கு வந்து என்னை பிடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. அவங்க பேசுகிறத வச்சு பார்க்கும்போது அந்த கம்பெனியோட CEO மேலே அவங்களுக்கு ரொம்ப க்ரஷ் இருக்க மாதிரி தெரியுது. அதனாலேயே நான் அவங்க வேலைக்கு எடுக்கலை அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஹீரோயின் சொல்லுவாங்களா. ஒன்று ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, ஒரு ஆஃபீஸ்ன்னு இருந்தால் ஒரு மேனேஜர்னு போட்டால் உடனே வந்துட்டு எல்லாரும் இப்படி தான் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்துட்டு அவங்களுக்குள்ள உண்மையிலே என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல. ஒருவேளை அந்த CEOவுக்கு ஒரு அழகான ஹாட்டான அப்படி ஒரு மனைவி இருக்கும்போது அவனுக்கு வந்து வேற கவனம் போகாதில்ல அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு எப்படி யோசிப்பாங்கன்னா, இவன் ஒரு சின்ன ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறேன்னு சொன்னான், ஆனால் இந்த CEO அளவுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு தெளிவாக இவன் பேசுகிறான்னா எப்படி அது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். திரும்ப அவங்க லைஃப்பை அவங்க நல்லபடியாக தான் போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கும் உனக்கு அங்கே வேலை கன்ஃபார்மாக இருக்கும்னு ஹீரோ வந்து சொல்வார். அதே மாதிரி இவங்களுக்கும் வேலை கிடச்சிடும். ஹீரோயின் இப்போ வேலைக்கெலாம் போக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அம்மாவையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டே இருப்பாங்களா. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயினுக்காக காஸ்ட்லியான அந்த ஜுவல்ஸ்லாம் அதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து கொடுக்க சொல்வார். அப்போ அவர் என்ன சொல்வார், என்னடா நீ ஒரு ஃப்ரெண்டு பொண்ணுக்காக வந்து இவ்வளோ காஸ்ட்லியானதெல்லாம் செலவு பண்ணுறேன்னு சொல்லும்போது அவள் வந்து டிஃப்ரெண்ட்டானவ, அவளை பற்றி யாருக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இப்போ அவர் வீட்டில் வந்து அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோனுக்காக சமைச்சிட்டு இருப்பாரு. இப்போ அவங்க அம்மாவை பார்த்துட்டு ஹீரோ வந்து வீட்டுக்கு வருவாங்களா. சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு எல்லாமே சமைச்சு வைக்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அதோட ஹீரோயின் சாப்பிடலான்னு போகும்போது ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த காஸ்ட்லியான ஜுவல்ஸை வந்து கொடுக்கும்போது இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் போலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்ப்பாங்களா. இது உனக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது இப்படி திரும்புவாங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் இருப்பாங்க. அப்புறமா வந்துட்டு ஹீரோ வந்து பேசுவார், நம்ம 2 பேரும் யங் கப்பிள்ஸ் தானே, அதனால இப்படி தான் ரொமான்ஸ்லாம் இருக்க தான் செய்யணும்னு சொல்லும்போது, நம்ம தான் ஆல்ரெடி பேசியிருக்கோம்ல, நம்ம 2 பேருக்கு வேறு யாராவது பிடிச்சா அந்த மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். இவங்க 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டே இருக்கும். அப்போ அந்த ரிங்கு போட்டுட்டு அவங்க பேசுவாங்க. அதை ஹீரோவும் போட்டு விட்டுருவார். 2 பேருக்கு வந்து பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு, அவங்களுக்காக வந்துட்டு அந்த நெக்லஸ், அதோட செட்டு நெக்லஸ் அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொடுக்கும்போது இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு வேண்டான்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா வந்து, இப்போ நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா, இப்போ எங்கள் அம்மா அப்படிலாம் இருந்தாங்கன்னா உனக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டவுரிலாம் கொடுத்துருக்கணும், அதெல்லாம் இல்லாமல் தான் நீ என்னை கல்யாணம் பண்ணியிருக்க, ஸோ இதனோட கிஃப்ட்டு அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். நான் சேவிங்ஸில் வச்சு வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்வாரா. அதோட ஹீரோயின் வந்து யோசிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், எனக்கு இப்போ நான் உனக்கு வெட்டிங் ரிங் கொடுத்துட்டேன், என்னோட வெட்டிங் ரிங் எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி யோசனையாக இருக்கும். இவ்வளோ காஸ்ட்லியே அவன் எக்ஸ்பென்சிவ் வாங்கி கொடுத்துட்டான், ஆனால் இவனுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து அந்த வெட்டிங் ரிங்கை நான் எப்படியாவது வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. இருப்பாங்க. இப்போ ஹீரோக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். அதில் வந்துட்டு ஹீரோனோட ஆஃபீஸில் சில பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும். அதை ஹீரோன் வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டாங்க. உடனே இப்போ ஹீரோ வந்து ஒரு மாதிரி மூட் அவுட்டாக நின்றுட்டே இருப்பார். ஹீரோன் வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது திரும்ப ஹீரோனை போய் கிஸ் பண்ணுவார். அப்போ ஹீரோனுக்கு புரியவே புரியாது, என்ன மைண்டில் இருந்தாலும் கிஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ கேட்பார், ஆஃபீஸில் என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மேனேஜர் கேட்டகரி அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ சரியில்லை, அந்த லேடி ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அங்கே நான் வேலை பார்க்குறது வந்து எனக்கு நிம்மதியாக இருக்கும் நான் நினைக்கல, ஸோ அந்த வேலை வேணாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வார்னா, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது, நான் அதுக்கு கேரண்டி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. வாங்காமே இருப்பாங்களே, எங்கள் இப்போ என்னோட அம்மா வந்து இப்போ உனக்கு டேரெக்டாக கொடுத்தா நீ இது வேண்டான்னு சொல்லுவியா, அது மாதிரி தான் இதை வாங்கிக்கிறோன்னு சொல்லணும். ஹீரோனு அந்த ஜுவல்ஸை வாங்கி வச்சுப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் இப்போ ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அதில் வந்துட்டு நீங்கள் வேலைக்கு வந்து வரலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஏற்பாடு பண்ணிடுவார். அது ஹீரோ தான் பண்ணாருன்றது ஹீரோனுக்கு தெரியாது. இப்போ அந்த ஃபோன் கால் வந்தோன்னே ஹீரோனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஹீரோன் வந்து திரும்ப வேலைக்காக கிளம்புவாங்க, போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோக்கு ரிங்கு வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்களே, அது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ ரிங்கு வாங்குறதுக்காக கடைக்கு வருவாங்களா, அதை வந்து ஹீரோக்கு பிடிச்ச மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ அவங்கள்ட்ட இருக்க பணத்தை வச்சு ஒரு நல்ல ரிங்காக வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. இந்த இடத்துக்கு அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு வந்துடும். அவங்களை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இவன் வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னா வந்துட்டு ரிங்கு வாங்க வந்துட்டு இது யாருக்கா அப்படி இப்படின்னு
இப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பேசக்கூடாதோ மொத்தத்தையும் பேசிகிட்டே இருக்கும். ஹீரோயின் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்புறம் அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவரால் பே பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோயின் அவங்கக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிங் ஒன்று வாங்கிடுவாங்க. ஆனால் ஹீரோ தனக்கு கொடுத்த அளவுக்கு அது அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் ஆனது கிடையாது தான். ஸோ ஹீரோயின் அதை வாங்கிட்டு இப்போ அவங்கள்ட்ட முடிஞ்ச வரைக்கும் பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியும் வந்துடுவாங்க. இங்கே ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறாருல, அந்த ஆஃபீஸ் அவர் ஏதோ ஹீரோயினுக்காக செட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த ஆஃபீஸில் ஹீரோவை பார்க்கறதுக்காக வருவாங்க. ஹீரோக்கு டைமே இல்லாத மாதிரி ரொம்ப இது பண்ணுவார். ஏன்னா வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஒரு இடத்துல, நம்ம ரொம்ப நேரம் நின்று பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவார். அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்காக ரிங்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ பார்ப்பாரா, ஹீரோயின் அதை போட்டு விடுவாங்க. அப்போ ஹீரோக்கு அதை என்ன சொல்வார்னா, இது ரிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நான் இதை கூட எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா, இவ்வளோ காஸ்ட்லி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இதாக பேசுவார். அதோட நான் ஈவினிங் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ்க்குள்ளே போயிடுவார். அப்போ ஹீரோயின் என்ன யோசிச்சு பார்ப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, அந்த ரிங்கோட ரேட் என்ன, அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ், அது எவ்வளோ காஸ்ட்லின்றது, அதாவது அதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது அவனுக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஆனாலும் வந்துட்டு இதை நம்ம கொடுத்ததை வந்து இந்த அளவுக்கு பெருசாக அவன் நினச்சி பேசுகிறான் அப்படின்னா வந்துட்டு, நம்ம வந்து ரொம்ப பிளெஸ்டான ஒரு பொண்ணு தான், நம்மளுக்கு கிடைச்ச ஹஸ்பண்ட் மாதிரி யாருக்கும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. வந்திருப்பாங்களா, அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இப்போ தான் அவங்களுக்கு சர்ஜரி முடிச்சிருக்கும். இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, சீக்கிரமாகவே வந்துட்டு நம்மளோட கம்பெனியை வந்து நம்ம அப்பா வந்து அவங்க அந்த ஸ்டெப் மெத்தடோட நடத்திட்டு இருக்காரு, அதை நான் வாங்கிடுவேன், நான் அதை நல்லபடியாக ரன் பண்ணுவோம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லும்போது, உங்கள் அப்பா பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோட அம்மா பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இப்போ ஆஃபீஸில் வந்து சிஓவாக வந்திருப்பாரு. அந்த மேனேஜர் பொண்ணு வந்து சும்மா நடிக்கிறதுக்காக தானே வச்சிருக்காரு. இப்போ அந்த பொண்ணு வரும், ஹீரோ கிட்ட பேசிகிட்டே இருக்கும், வேலை விஷயமா தான் வரும். அப்போ ஹீரோட கையில் உள்ள ரிங்கை பார்த்துரும். என்னது இது, நீ வந்து கல்யாணம் அடிச்ச உனக்கு என்ன நீ இந்த ரிங்கை போட்டிருக்கேன்னு கேட்கும்போது கையை விடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடுங்கிடுவாரு. அதுக்கப்புறம் அதை கொண்டுட்டு என்ன கேட்பாரு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, எப்படி உனக்கு நான் உன்னை விரும்புகிறேன்னு உனக்கு தெரியாதா, உனக்கு கல்யாணம் ஆச்சு, எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியாக கேட்டுட்டு இருக்கும். விட்டுருவாரு. அப்போ உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும், உனக்கு தெரியாதா நான் உன்னை எவ்வளோ நாளாக வந்து லவ் பண்ணுறேன், உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாதா, எனக்கு நீ எப்படி இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணலான்னு கேட்கும். நான் எப்போ உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், நான் எப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், எனக்காக உன்னை வெயிட் பண்ண நான் ஏதாவது சொன்னேன்னா, எதுவுமே நான் சொல்லாத போது எனக்காக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் காரணம்னு சொன்னேன், அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ திட்டி விட்டுருவாரா. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க போயிடுவார். இப்போ இதுக்கு கோவமா தாங்காது, இதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பார்ல, அவரை கூப்பிட்டுரும். அது கூப்பிட்டு அவர்கிட்ட இப்போ என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ வந்து யாரையோ கல்யாணம் பண்ணியிருக்கான், அது யாருன்னு எனக்கு தெரியல, அவள் யாராக இருந்தாலும் எனக்கு உடனே தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லுவோம். பார்த்து விட்டுரும். அந்த லேடி இருக்குல்ல, அந்த மேனேஜர் இது என்ன வேலை பார்த்துரும் அப்படின்னா வந்து ஹீரோவோட அதாவது ஃபியான்சி பொண்ணு நான் தான் அப்படின்ற மாதிரி நியூஸில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும். அதாவது ஹீரோவோட பேர் வந்து வேற ஒரு பேராக தான் அந்த சிஓ பேராக இருக்கும். ஹீரோன் வந்து அந்த கம்பெனியோட சிஓ கிட்ட தான் வேலை பார்க்குறோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் சிஓவை அவங்க டைரெக்டாக பார்த்ததே கிடையாது. ஹீரோ வந்து வேற நேமில் தானே ஹீரோயின் கூட இருக்காரு. ஸோ அவங்களுக்கு தெரியல. இப்போ வந்து ஒரு அந்த வீடியோவே வந்து வைரலாக போயிட்டே இருக்கும். இப்போ ஹீரோ வேலை முடிச்சுட்டு வருவாரா, ஹீரோன் வந்து சொல்லுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு, இப்போ ட்ரெண்டிங்கான டாபிக் என்ன தெரியுமா, நான் வேலை பார்க்குறேன்ல அந்த ஆஃபீஸில் வந்துட்டு, ஆனால் அந்த சிஓ வந்து ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே ஆஃபீஸில் பேசுகிறாங்க. அந்த மேனேஜர் லேடி வந்துட்டு அந்த சிஓ வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்கு போல இருக்கு. இப்போ அவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்க போதா. ஆனால் அந்த சிஓ வந்து ரொம்ப நல்லவர்னு எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் இந்த மேனேஜர் லேடி இருக்குல்ல, அது ரொம்ப மோசமானது. அவர் எப்படி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண சம்மதிச்சாரு, எல்லாமே போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இவர் டேஸ்ட் என்ன இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வேற சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. அவ்வளோ நல்லவன் சொல்லிட்டு உனக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் படிக்கும் போதே அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அந்த ஹீரோவை பற்றி நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க, அந்த சிஓ பற்றி. அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாரா, ரொம்ப கைண்ட் ஹார்ட்டாக இருப்பாரா, எல்லா பொண்ணுக்குமே அவரை பிடிக்குமா அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசுவாங்க. ஆனால் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ நீ அப்பத்துலேருந்தே வந்து அந்த சிஓக்கு க்ரஷ்ஷாக அவர் மேலே உனக்கு க்ரஷ் இருக்கான்னு கேட்கும்போது, அதில் என்ன தப்பு இருக்குது, அவர் ஹேண்ட்ஸமாக இருக்கார், அவர் மேலே க்ரஷ்ஷாக இருக்கிறது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, அவர் எப்படி இருப்பார் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்காமே அவரை பற்றி ரொம்ப இதாக பேசுவாங்க. ஆனால் ஹீரோன்றது ஹீரோக்கு தெரியுதுல்ல, அவர் வந்து என்ன நினைப்பாரு, அப்போ நான் அவனோட ஹஸ்பண்ட் என்கிட்ட இப்படி பேசுகிறவங்க தப்பாது, எனக்கு என்ன இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விளையாட்டுக்காக சண்டை போட்டுப்பாங்க. அதோட ரொமான்ஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதற்கு கண்டத்தில் ஓங்கி அவங்க அப்பா அந்த ஹஸ்பண்ட் இருக்காரு ஒரு வரைய விடுவார். ஏன் அப்படின்னா வந்துட்டு அதுவும் அந்த பொண்ணும் சேர்ந்துட்டு செய்கிறதுனால இப்போ 50 மில்லியன் கிட்ட அவங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் திட்டுவார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு தெரியாமல் பொண்ணு மேலே அந்த ஹீரோயின் மேலே கோவத்தில் வந்து எல்லாத்தையும் நஷ்டமாகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக ஒரு அடியை போட்டு திட்டுவார். என்ன நினைப்பார் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ வந்து பணக்காரராக இருக்கார்ல, தான் பிஸ்னஸ் வந்து டல்லாக போயிட்டு இருக்கு, ஸோ ஹீரோ போய் மீட் பண்ணலாம் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துக்காக வராரு. இன்னும் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆன விஷயம் அவருக்கு தெரியல. உடனே அவர் வந்து பேசும்போது இப்போ ஹீரோ திரும்பவும் கேட்பாரு, உங்கள் பொண்ணை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவருக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரும்னா, அவளுக்கு நான் என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து, ஆனால் அவள் வந்துட்டு வேற ஒருத்தர்
ஒருத்தரோட இந்த மாதிரி ஸ்டே பண்ணிட்டு இருந்துட்டா. அவளை நினைச்சாலே எனக்கு வந்து இதாக தான் இருக்குது, அவளெல்லாம் நிறைய நான் நஷ்டப்பட்டுட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசுவார். ஹீரோனுக்கு சரியான கோவம் வரும். இப்போ வரைக்கும் அவள் செய்யாத தப்பை வந்து நீ நினச்சிக்கிட்டு அவளை நீ கஷ்டப்படுத்துறது அவமானப்படுத்துறது இல்லாமல் என்கிட்ட வரைக்கும் நீ அதே சொல்கிறல அப்படின்னு அவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, இன்னும் இவங்க 2 பேர் கல்யாணம் விஷயம் தெரியாதனால அவளை பற்றி நீ என்கிட்ட தப்பாக பேசுனதுனால வந்து உங்களோட டீலிங் வச்சுக்க எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி திட்டி விட்டு ஹீரோ அனுப்பிடுவாரா. இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும், என்னடா இது இங்கே வந்த இடத்துல இவனுக்கு தகுந்த மரியாதை நம்ம பேசியிருக்கலாம் போலயே, இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் டவுன் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிப்பார். பண்ணுவார். இப்போ கிளம்பி வந்துடுவார். இப்போ வீட்டுக்கு வந்தோடனே அவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்து நீ வேலை பார்க்குறல அந்த சிஓவை நீ பார்க்கணும்ல, ரொம்ப நாள் அவருக்கு க்ரஷ் அப்படி இப்படின்னு சொன்னால அவரை போய் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக போய்ட்டு இப்போ ஹீரோ கிளம்புறதுக்காக இந்த ட்ரெஸ் போட்டு இந்த ட்ரெஸ் போட்டு 2 இதை செலக்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோ என்ன இப்படி என்ன உனக்கு ரொம்ப அவசரம்னு கேட்கும்போது இல்லை அவரை பார்க்க போகிறோம்ல அதனால் நல்ல ட்ரெஸ்ஸாக போடணும், ஸோ அதனால தான் உனக்காக வச்சிருக்கேன், எது போடுற அப்படி இப்படின்னு கேட்கும். ஹீரோக்கு கோவமாக இருக்கும். உடனே இதை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுருவார். இப்போ 2 பேரும் ரெடி ஆகி வருவாங்க. இப்போ அந்த சிஓவை நடிக்கிறதுக்காக ஹீரோட ஃப்ரெண்டை தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாரு. அவரை பார்த்தோன்னா ஹீரோயின் வந்துட்டு அப்படியே நீங்கள் தான் அந்த ஆளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசுவாங்களா. ஹீரோ ஒன்று என்ன பண்ணுவார், நான் அவரோட ஹஸ்பண்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வேணும்னு என்ன பண்ணுவாருன்னா அவரோட ஃபோனை வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு எங்கள் 2 பேரும் வந்து ஃபோட்டோ எடுன்னு சொல்லிட்டு, அதாவது அந்த சிஓ மேலே ஹீரோனுக்கு க்ரஷ் இருக்குன்னு அவர் நினச்சிட்டு அவரை ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு இவர் வந்து ஹீரோனுக்கு கிஸ் பண்ணுவார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கரெக்டாக அவர் ஃபோட்டோ எடுக்கும்போது 2 பேரும் கிஸ் பண்ணிப்பாங்க. இப்போ டக்குன்னு போய் எந்திரிச்சு போய் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. இப்போ அவன் ஒன்று சிஓன்னு நம்பணும், அதுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுவார். இப்போ என்னோட பர்ஃபார்மன்ஸை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு உட்காந்துட்டே இருப்பார். இப்போ ஹீரோன் வந்த உடனே இப்போ ஹீரோன் அவர்கிட்ட கேட்குற வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்பாங்க. உங்கள் ஆஃபீஸில் தான் நான் வேலை பார்க்குறேன், உங்களை நான் பார்த்ததே இல்லை, நீங்கள் உண்மையிலேயே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லுவார். அப்படி இப்படிமா அவங்களுக்கு தகுந்த மாதிரிலாம் பதில் சொல்லிட்டே இருப்பாரா. இவர் பேசுறது பார்த்தோன்னா ஹீரோக்கு கோவமாக இருக்கும். உடனே ஒரு மெசேஜ் இப்போ அவர் பேசுன வரைக்கும் போதும் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ அவரும் வந்துட்டு ஓகே எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புவார். ஹீரோனுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். இப்போ அந்த சிஓ மீட் பண்ணி பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க சொல்லிட்டு கிளம்புவாங்க. இப்போ இவங்க 2 பேர் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவர் என்ன கேட்பார், ஃப்ரெண்ட் என்ன கேட்பாரு, ஏன் நீ வந்து சொல்ல மாட்டேங்கிற, நீ அவளை அவ்வளோ லவ் பண்ணுற, அவள்கிட்ட வந்து நீ தான் அந்த சிஓன்றது ஏன் நீ சொல்ல மாட்டேங்கிற, இது என்ன விளையாட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. அது இல்லாமல் உனக்கு வந்து இன்னொருத்த சிஓவாக இருந்தால் அவளுக்கு வந்து க்ரஷ்ஷாக இருக்குமான்னு சொல்லிட்டு பொறாமையப்படுற, இந்த மாதிரி இருக்கும்போது நீ வெளிப்படையாகவே சொல்லாமன்னு இல்லை இன்னும் அவள் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் தான் என்னை பற்றி நான் சொல்ல நினைக்கிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அதோட அவங்க 2 பேர் கிளம்பிடுவாங்க. இப்போ ஹீரோ வீட்டுக்கு வருவாரா. ஹீரோன்ட்ட கேட்பாரு, என்ன ரொம்ப நாளாக பார்க்கணும்னு உன்னோட க்ரஷ்ஷை வந்து பார்த்துட்டே அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஹீரோன் வேணும்னே ஹீரோ வெறியற மாதிரிலாம் அவரை பற்றி சும்மா அப்படி இப்படி பேசுவாங்க. ஆனால் அவர் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களுக்கு இருக்காது. ஸோ அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், வேணும்னே அப்படி பேசுறதுனால திரும்ப அவரோட பனிஷ்மெண்ட்டே கிஸ்ஸிங்கில் தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. சொல்வார், என்னோட தாத்தா வந்து உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாரு, போய் அவரை போய் பார்த்துட்டு நான் வேலை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோனும் அந்த அட்ரஸ்க்கு போய் அவங்க தாத்தாவை பார்க்க போகும்போது அவர் வீல் சேர் தான் உட்காந்துட்டு இருப்பார். அந்த வீடு அந்த அமைப்பெல்லாம் பார்க்கும்போது இவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க மாதிரியோ இல்லை நார்மல் ஃபேமிலி மாதிரி தெரியல, நல்லா தான் ரிச்சாக இருக்க மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைப்பாங்க. உள்ளே போனோன்னு அந்த தாத்தாட்ட பேசுவாங்களா, இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறதுக்கு அவர் வந்து ஹீரோ வந்து சொல்லியிருப்பார்ல, நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாரு. இப்போ தாத்தா என்ன நினைக்கிறாரு, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணா, நம்ம குடும்பம் வந்து ரொம்ப பெரிய குடும்பம், ஸோ ஏற்ற பொண்ணான்றதை செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்றதுக்காக ஹீரோயின் கிட்ட வந்து நிறைய அது மாதிரி கேள்வியாக கேட்பாரு. ஹீரோயின் எல்லாத்துக்குமே கரெக்டாக பேசுவாங்க. அப்போ அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக உனக்கு வந்து இந்த அமௌண்ட்டு கொடுக்குறேன், அதோட அவரை விட்டு நீ போடுறது நல்லதாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அது உடனே ஹீரோயின் வந்து செக்கை எடுத்துப்பாங்க. அப்போ அந்த தாத்தா என்ன நினைப்பாருன்னா இந்த பொண்ணு வந்து பணத்துக்கு ஆசைப்படுற பொண்ணாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதே அந்த ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பணத்துக்காக அப்படி கிடையாது இப்படி கிடையாது, ஹீரோ வந்து அப்படிப்பட்டவன், நான் உண்மையிலேயே அவனை நேசிக்கிறேன், அவனை பற்றி தெரியாமல் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பணம்லாம் வேண்டாம், எனக்கு தப்பாக நினைக்காதுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசுவாங்களா. அப்போ தாத்தாக்கே ஒரு மாதிரி ஆகிடும். அப்போ உண்மையிலேயே அவன் செலெக்ஷன் வந்து தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி தாத்தா ஃபீல் பண்ணுவார். இப்போ தான் ஹீரோ வீட்டுக்கு வருவார். வந்த உடனே இப்போ ஹீரோ கேட்பார், என்ன ஆச்சு, என்ன பேசுனீங்களா, ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது தாத்தா என்ன சொல்வார்னா, நீ செலக்ட் பண்ணியிருக்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேருமா சேர்ந்து சாப்பிடுவாங்க, சந்தோஷமாக பேசுவாங்க. இப்போ ஹீரோன் இல்லாத டைமில் இப்போ தாத்தாவும் ஹீரோவும் 2 பேரும் சேர்ந்து பேசுவாங்க. பிஸ்னஸ் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஹீரோ கிட்ட பேசுவார். இப்போ நீ அந்த பொண்ணுக்கிட்ட உண்மையை சொல்கிறதாப்பா நல்லது, இதுக்கப்புறம் நீ இப்படியே தடுத்துக்கிட்டே போகாது அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோ வந்து ஹீரோன் வந்து முன்னாலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்க விஷயம் வந்து தாத்தாக்கு தெரியும், ஆனால் ஏன் அவன் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி இப்போ தாத்தாவும் சொல்வார். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சொல்லனா அதுவே பிரச்சனையாகுன்ற மாதிரி சொல்லும்போது அந்த டைமில் நான் சொல்லிக்கிறேன்ற மாதிரி ஹீரோ வந்துடுவார். இப்போ வீட்டுக்கு வரும்போது தாத்தா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், ஹீரோ வந்துட்டு அவனுக்கு உன்னை பிடிச்சதாம உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்வார். இப்போ ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. 2 பேரும் வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அவனுக்கு என்னை பற்றி எல்லா விஷயங்களும் தெரியுது, ஆனால் எனக்கு தான் எதுவுமே புரியலன்னு ஹீரோன் யோசிப்பாங்க. அதை கேட்க ஆரம்பிக்கலாம் நினைக்கும் போது ஹீரோ கேட்கவே விட மாட்டார். டக்குன்னு ஹீரோனு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ரொமான்ஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோ வந்து மனசில் நினச்சிப்பாரு, ஹீரோ வந்து கேட்க விட மாட்டேங்கிறாரு, அவர் பாட்டு கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ ஹீரோ வந்து என்ன நினைப்பாருன்னா, ஹீரோன் என்ன நினைக்கிறா அப்படின்றது அவருக்கு புரியுது. அப்போ என்ன நினைப்பாருன்னா, நீ படிக்கும் போது நீ ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே உன்னை நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், அது எப்படி நான் உன்ட்ட சொல்கிறதுன்றது
அப்படின்றது இப்போ வரைக்கும் நான் தயங்கிக்கிட்டே இருக்கேன். எனக்கு அதை சொல்ல மட்டும் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, அவருக்கு வந்து வரமாட்டேங்குது. அந்த எப்பத்துலேருந்து அவர் வந்து ஹீரோனை லவ் பண்ண ஆரம்பிச்சாரு, அதை எப்படி இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்றது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுனே அவருக்கு தெரியல. அதை வந்து ஹீரோ வந்து யோசிப்பார், ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஹீரோ வந்து கோவப்படுவார். தாத்தா தான் வந்துட்டு எனக்கு வந்து நீ வந்து என் வீட்டு மருமகளாக இருக்க விருப்பம் இல்லை, டிவோர்ஸ் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் தாத்தா சொல்லியிருப்பாரு. அதுக்கு நீயும் ஓகே சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அதை அவங்க பேசும்போது வந்துட்டு ஹீரோ வந்து இப்போ கேட்பாரு, அவர் தான் அப்படி சொல்கிறாருன்னா நீயும் அதுக்கு ஓகே சொல்கிறல்ல, என்னை டிவோர்ஸ் பண்ணுறதுல உனக்கு அந்த அளவுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பார். அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, நம்ம 2 பேரும் ஆல்ரெடி அக்ரிமெண்ட் அப்படி தானே போட்டிருந்தோம், இப்போ தாத்தாக்கு பிடிக்கல அப்படின்னா அப்புறம் நான் என்ன வற்புறுத்தி அந்த இடத்துல சொல்ல முடியாது, அதனால தான் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. திரும்பவும் ஹீரோ கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. திரும்ப ஹீரோ என்ன சொல்வார், நான் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஹீரோனோட அம்மா வந்து டிஸ்சார்ஜ் ஆக போகிறாங்க, உங்களுக்கு உடம்பு நல்லா தெரிவிச்சு அவங்க போய் நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளே நல்லா பார்த்துக்கிறேன், நம்ம அம்மாவும் வந்து எப்போ டிஸ்சார்ஜ் ஆக போகிறாங்க, அவங்க ஹெல்த்லேருந்து எல்லாத்தையும் ரொம்ப கேரிங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி ஹீரோ கிளம்பி போவார். அவங்க அம்மாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அவங்க அம்மா அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. இதுக்கு இடையில ஹீரோனும் நல்லபடியாக வேலை பார்ப்பாங்க. அந்த ஜுவல்லரி வந்து டிசைன் பண்ணுற வேலை தான் ஹீரோன் பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் வந்துட்டு அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஏன்னா அந்த மேனேஜர் பொண்ணு இருக்கலாம், அந்த பொண்ணும் அதுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்காங்களா, அவங்க 2 பேருக்கும் ஹீரோனை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வேலைக்கு வேண்டான்னு சொல்லுது, ஹீரோவால் தான் அவங்க வேலைக்கே வந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து சிஇஓ வந்து மறைமுகமாக இருந்து இவருக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது இவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்துவாங்க. அதெல்லாம் ஹீரோன் வந்து ஃபேஸ் பண்ணிட்டே தான் வருவாங்க. பார்த்துட்டு இருப்பாங்களா, திடீர்னு ஹீரோ சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்கு வந்தவொடனே ஹீரோன்ட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா திடீர்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தோன்ற நேரம்லாம் வீட்டுக்கு வந்துடுவார். ஹீரோன் கூட அப்படியே ஹாப்பியாக இருப்பார். அப்புறம் ஆஃபீஸ்லேயும் வந்துட்டு அவங்களெல்லாம் ஹீரோ வந்துட்டு இல்லாமல் ஆக்கணும்னு நினைப்பாரு. ஸோ அதை புரிஞ்சு அந்த வில்லி பொண்ணுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்பாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை பற்றி தெரியல, ஸோ அதனால தான் உங்களுக்கு அகேன்ஸ்டாக நான் கொஞ்சம் இருந்துட்டேன். ஸோ பாஸ் கிட்ட வந்துட்டு நான் என்னை பற்றி கேட்டால் நல்ல விதமாகவே சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. இரடா இது எல்லாமே வந்துட்டு நம்மளை கொஞ்சம் வெறுக்கிறாங்க, அதுக்கப்புறம் திரும்ப நம்ம கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க, நம்மளே புதுசாக தான் வேலைக்கு சேர்ந்திருக்கோம், எதுக்கு நம்மளை எப்படி நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு இருக்கும். நான் வந்து ஹீரோனோட அம்மா இருக்காங்கல்ல, ஹீரோ வந்துட்டு ஹீரோனுக்காக ஒரு இடம் வாங்கி வச்சிருப்பார்ல, அந்த வீட்டில் தான் ஹீரோனோட அம்மா வந்து ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ அங்கே வருவாங்க. வரும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறத பார்த்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால உங்க 2 பேருக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. இதுக்கு இடையில அந்த ஸ்டெப் மதரும் அது பொண்ணு இருக்குல்ல, அவங்களுக்கு வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பிஸ்னஸ் வந்து டவுன் ஆகிட்டே வரதுனால இப்போ அம்மா பொண்ணு சேர்ந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவளுக்கு வந்துட்டு இப்படி லைஃப் அவள் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கா, நம்ம லைஃப் தான் எப்படி போகுது அப்படி இப்படின்னு 2 பேரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆஃபீஸில் இருக்க அந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு ஹீரோ தன்னை விட்டு போயிடுவானோ, அவனுக்கு வந்து கல்யாணம் திரும்ப அப்படி நடக்க போதோ இப்படி நடக்க போதோ அப்படி இப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரி கோவமாகவும் எரிச்சலாகவும் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கும். இப்போ ஹீரோ பிஸ்னஸ் விஷயமா வந்து வெளியூர் போகிற மாதிரி இருக்கும். அவர் வெளியூர் போவார். இப்போ ஹீரோன் வந்து அவங்க அப்பாவோட கம்பெனி எடுத்து நடத்துகிற மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோனோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை தான் கிடச்சிருக்கு, காம்பன்சேஷனாக தான் அந்த கம்பெனி வந்து இவங்களுக்கு பேருக்கு வந்துருச்சு. இப்போ ஹீரோ வந்து வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோன் வந்து அவங்க கம்பெனி எடுத்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருந்தாலும் அவங்க 2 பேர் தான் ரொம்ப ரொமான்ஸாக இருக்காங்களா. திரும்ப ஹீரோ ஊர்லேருந்து வரும்போது பயங்கர ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதோட இப்போ அவங்க அம்மா வந்து இவங்களுக்கு கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு பக்கத்தில். இப்போ இந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அது என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்து அதுக்கு தெரிஞ்சிடும் ஹீரோனை தான் ஹீரோ கல்யாணம் பண்ணுறதுக்காக நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் வந்து சிஓன்றத விஷயத்தை மறைச்சி வச்சிருக்காருன்னு அதை வெளிப்படுத்த தான் இப்போ அதுக்கு நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் ஹீரோனுக்கு ஹீரோ பற்றி தெரியல. ஸோ அவங்க இப்போ ஹீரோ வெளியூர்லேருந்து வருவார். இப்போ அவங்க திரும்ப அந்த ரொமான்ஸ் அதெல்லாம் நல்லபடியாக போயிட்டே இருக்கும் போதே ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்கில் வந்து ஹீரோ தான் வந்துட்டு சிஓ அப்படின்ற மாதிரி அது சொல்லிடும். ஹீரோனுக்கு இது ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகிடும். இதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோட அம்மா வந்துட்டு இப்போ தான் அறிமுகமாவாங்க. ஸோ ஹீரோ தான் வேணும்னே வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் தாமதமாக ஹீரோனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாரு. இப்போ அவங்க அம்மா பேசும்போதே இது எப்பத்துலேருந்து லவ் பண்ணுறாரு அப்படின்ற விஷயம் எல்லாமே அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது எல்லாமே ஹீரோயின் கிட்ட சொல்லிடுவாங்க. ஹீரோனுக்கு தெரிஞ்சவங்க இதுக்கெல்லாம் ஒரு மாதிரியாட அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. ஹீரோன் வந்து படிக்கிற காலத்தில் அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஹீரோ தான் அவங்களுக்காக ஃபீஸ் கட்டியிருப்பாரு. அவங்க மலையில் நனையும் போது கூட கொடையை கொடுத்து டக்குன்னு போயிடுவார். தன்னோட முகத்தை கூட அவர் காட்டிக்காமல் ஹீரோனுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே ஹீரோ தான் அப்படின்றது இவங்களுக்கு கடைசியாக தெரிய வந்துடும். ஆனாலுக்கு ஹீரோனுக்கு என்ன கோவமாக இருக்கும்னா, இவ்வளோ நாளாக நீ எவ்வளோ விஷயத்தை என்கிட்ட பேசினா, எவ்வளோ ரொமான்டிக்காக நம்ம இருந்துட்டோம், ஏன் உன்னை பற்றி ஒரிஜினல் ஐடென்டிட்டி நீ என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஹீரோ வந்து அதை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு போவார். ஹீரோன் வந்து அதை கேட்காம கதவை சாத்திடுவாங்க. எல்லாமே ஹீரோயின் தான். அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே அவங்கள தான் அவர் அதிகமாக நேசிச்சாரு. ஹீரோன் சின்னதாக முகத்தை காட்டினா கூட அவரால் தாங்கிக்க முடியல. எங்கே இந்த ஒரு காரணத்தை வச்சு நான் நம்மளை விட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவார். கதவு சத்திரி ஹீரோன் கொஞ்ச நேரம் உள்ளே இருப்பாங்களா, ஹீரோ வெளியவே நின்றுட்டே இருப்பார். இப்போ கதவு திறந்துட்டு ஹீரோன் வந்து வெளியே வருவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட ஹஸ்பண்டா நீ போயிட்ட, உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன், இன்னொரு தடவை நீ என்கிட்ட ஏதாவது மறைச்சு அப்படின்னா நல்லதாக இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்க உள்ளே போய் உட்காந்து கூட யோசித்த விஷயம் என்னென்னா, அவங்க கஷ்டப்படுற காலத்தில் அவங்க அப்பாவும் அந்த ஸ்டெப் மதரும் அவங்கள பாடாப்படுத்தின காலத்தில் கூட ஹீரோ தான் அவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ மட்டும் அவனுக்கு நல்ல ஹஸ்பண்டாக அவன் தனக்கு இல்லை, முன்னாடிலேருந்தே அவன் என்னை நேசிச்சிருக்கான், முன்னாடிலேருந்தே அவன் என்னை நல்லா பார்த்துட்டு
ஆகிட்டு இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு தான் அவங்க வெளியே வருவாங்க. இதுக்கிடையில ஹீரோ வந்து பலதும் யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆயிருப்பாரா. இப்போ வெளியே வந்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அப்போ அவங்களும் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. இப்போ 2 பேருமே ஹக் பண்ணிட்டு ஒன்றா சேர்ந்துருவாங்க. அவங்களோட ஹாப்பி ரொமான்டிக் லைஃப் வந்து கண்டினியூ ஆகுற மாதிரி தான் இந்த படத்தை இங்கே முடிச்சிருக்காங்க, இந்த ட்ராமாவை. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.